Exercise 2.10, question number 7. Determine the region in the plane determined by the inequalities. Inequality பயன்படுத்தி பிளேன்ல இருக்கக்கூடிய ரீஜன் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த inequalities. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய inequalityயை ஈக்குவாலிட்டியா மாத்துங்க 2x + y is equal to 8 னு கிடைக்கும். சோ இங்க என்ன பண்ணலாம் அப்படினா y னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். சோ y is equal to 8 - 2x னு கிடைக்கும். x ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். சோ x க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன பண்ணிக்க போறோம்னா y னுடைய வேல்யூவை எடுத்துக்க போறோம். சோ x க்கு பதிலா 2 னு அப்ளை பண்ணுங்க. x க்கு பதிலா 2 னு அப்ளை பண்ணா இங்க 4, அப்ப 8 - 4 4 னு வரும். சோ x க்கு பதிலா என்ன பண்றோம் 2 னு அப்ளை பண்றீங்க. அப்போ 8 - 4 4 னு கிடைக்கும். சோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா x க்கு பதிலா 3 னு அப்ளை பண்ணுங்க. சோ x க்கு பதிலா 3 னு அப்ளை பண்ணீங்கன்னா 3 2 6 அப்ப 8 - 6 2 னு கிடைக்கும். சோ கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு டேபிள் கண்டுபிடிச்சாச்சு. இந்த டேபிள்ல இருந்து என்ன பண்ணிடலாம் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். சோ 2, 4 and 3, 2 2, 4 and 3, 2. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x + 2y is greater than or equal to 8 னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இதை ஈக்குவாலிட்டியா மாத்த போறோம். சோ ஈக்குவாலிட்டியா மாத்தும் போது சோ மிடில் வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் இங்க equal to 8 னு எடுத்துக்கலாம். சோ இங்க x னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கும் போது 2y மைனஸ்ல போயிடும். சோ 8 - 2y. சோ x and y என்ன பண்ணிக்கலாம் டேபிள்ல ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணனும் y ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், x ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். சோ y க்கு பதிலா என்ன பண்ணலாம் 2 னு அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் 2 * 2 4, அப்ப 8 - 4 4 னு கிடைக்கும். சோ அதே மாதிரி x க்கு பதிலா நம்ம y க்கு பதிலா என்ன பண்றோம் 3 னு அப்ளை பண்ணுங்க. 3 னு அப்ளை பண்ணீங்கன்னா 3 2 6, அப்ப 8 - 6 என்ன கிடைக்கும் 2 னு கிடைக்கும். சோ இப்போ என்ன பண்ணியாச்சு டேபிள் போட்டாச்சு. இப்போ இத என்ன பண்றோம் பாயிண்ட்ஸா மாத்த போறோம். சோ அப்ப என்ன பாயிண்ட் கிடைக்குது 4, 2 and 2, 3. சோ மூணாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x + y less than or equal to 6 ன்னு இருக்கு. சோ x + y is equal to 6 ன்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ என்ன பண்ணலாம் y ஐ மைனஸ்ல எடுத்துட்டு போங்க. சோ x equal to 6 - y. சோ x and y ஐ வச்சு என்ன பண்ணலாம் ஒரு டேபிள் போடலாம். சோ y ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், x ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். சோ இப்போ y னுடைய மதிப்பு என்ன பண்ணிக்கலாம் 3 ன்னு போடுங்க. 3 ன்னு எடுத்தா என்ன ஆகும் 6 - 3 3 ன்னு கிடைக்கும். சோ அதே மாதிரி y னுடைய மதிப்பை 4 ன்னு எடுத்தோம் அப்படினா x னுடைய மதிப்பு 2 ன்னு கிடைக்கும். சோ இதை வச்சு என்ன பண்ணலாம் டேபிள் போடலாம். சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் 3, 3 and 2, 4. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2, 4 and 3, 2 நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் பிளாட் பண்ணிக்கலாம். 2, 4 3, 2. சோ இப்போ என்ன பண்ணனும் இத ஜாயின் பண்ணனும். சோ ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது சோ லைன் என்ன பண்ணிருக்கோம் இங்க டிரா பண்ணிருக்கோம். சோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம்னா 1 ன்னு எடுத்துக்கலாம். சோ இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனுடைய பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது 4, 2 and 2, 3. 4, 2 and 2, 3. 4, 2 and 2, 3. இது ரெண்டு என்ன பண்ண போறோம் இப்ப ஜாயின் பண்ண போறோம். கூடிய ஸ்ட்ரைட் லைன் இதுதான். சோ இத என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுத்துக்கலாம். சோ இட் ரெப்ரசன்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2. சோ மூணாவது பாயிண்ட் 3, 3 and 2, 4. 3, 3 3, 3 and 2, 4. சோ இது பாயிண்ட் 2, 4. சோ இத ஜாயின் பண்ண போறோம். சோ இத ஜாயின் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் இது. சோ ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ எந்தெந்த ரீஜனுக்குள்ள இது வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போறோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1. சோ என்ன பண்ணிருக்கு கிராஃபை
இந்த பக்கமும் பிரிச்சிருக்கு. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு 0,0ன்றது ஒரு பர்டிகுலர் பாயிண்டா இருக்கு. ஸோ 0,0 செலக்ட் பண்ணலாம். 0,0ல கொடுத்துருக்கூடிய இன்இக்வல் செக் பண்ணீங்கன்னா 2xனா 0 மாறும், yன்றது 0 மாறும். அப்ப 0 + 0 0ன்னு கிடைக்கும். ஸோ 0 ≥ 8. 0ன்றது 8ஐ விட பெரிய நம்பரா அப்படின்னா கிடையாது. இட்ஸ் a false statement. அப்ப false statement அப்படின்னா எந்த பக்கம் பாயிண்ட் எடுத்துக்கமோ அதுக்கு ஆப்போசிட்ல என்ன பண்ணணும், லைன் எடுக்கணும், ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ 0,0ன்றது ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், இதனுடைய சொல்யூஷன் இந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எடுக்கிறீங்களோ அதுல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 அதே பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், 0,0னே எடுத்துக்கலாம். ஒரே பாயிண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க வேற பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு 0,0 கன்வீனியன்டா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், 0,0 எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணிருக்கோம், x + 2y ≥ 8. அப்போ xன்றது 0, yன்றது 0, டோட்டல் 0 இல்ல வரும், 0 மாறிடும். ஸோ 0 ≥ 8. ஸோ 0 ≥ 8 பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 0ன்றது 8ஐ விட சின்ன நம்பர். ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அப்ப நம்ம எடுத்துக்கூடிய பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்க முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், ஆப்போசிட் சைட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதனால ஆப்போசிட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 3 ரெட் லைன் இருக்கு. ரெட் லைனுக்கு இந்த பாயிண்ட் ஒரு சைடுல தான் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், 0,0ன்றதையே திரும்பவும் அப்ளை பண்ணலாம். at 0,0 in ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ x + y இருக்கு. அப்ப 0 + 0 0. அப்ப என்ன கிடைக்கும், 0 is less than or equal to 6. 0 less than or equal to 6 அப்படின்றது ட்ரூ. என்னென்ன காரணம்னா 6ஐ விட 0ன்றது சின்ன நம்பர். அப்போ எந்த பக்கம் பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துருக்கோமோ அந்த பக்கம் என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப 0,0 இருக்கக்கூடிய ரெட் லைன் டிரா பண்றோம். மூணாவது ஈக்குவேஷனுக்கு ட்ரூவா வந்துருச்சு. அதனால எடுத்துக்கூடிய பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பண்றோம், ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க பார்க்க வேண்டியது இந்த 3 ஈக்குவேஷனும் காமனா எங்க மீட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்குள்ள என்ன பண்ணும், ப்ளூ வரும், கிரீன் வருது, ரெட் வருதா. அப்ப இந்த பர்டிகுலர் வெளிதான் என்ன இருக்க முடியும், ஃபீசிபிள் சொல்யூஷனா இருக்க முடியும். அப்ப கொடுத்துருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியுடைய ஃபீசிபிள் சொல்யூஷன் இந்த பிளேஸ் தான். ஸோ மூணும் எங்க மீட் பண்ணியிருக்கோ அங்கதான். ஸோ இந்த பொசிஷன்ல என்ன இருக்கு, கிரீன் இருக்கு, ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு. 3 கலரும் இங்கதான் மீட் பண்ணுது. அப்ப 3 கலர்னு ஏன் சொல்றோம்னா 3 ஈக்குவேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் வெளிதான் என்ன இருக்க முடியும்னா ஃபீசிபிள் சொல்யூஷனா இருக்க முடியும். ஸோ ஜியோஜிப்ரானுடைய கிராஃப்ட்ல வெரிஃபை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பொசிஷன் இதுதான். ஸோ இதுதான் என்னவா இருக்க முடியும், ஃபீசிபிள் சொல்யூஷனா இருக்க முடியும். ஸோ கட்டாயம் என்ன பண்ணுங்கன்னா ஈக்குவேஷன் டிரா பண்ணும்போது நான் 1 2 3 எழுதிருப்பேன். அந்த பொசிஷன்ல என்ன பண்ணிக்கணும், ஈக்குவேஷனுடைய நேமை கட்டாயம் எல்லா கொஸ்டின்லயும் மென்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் ரெக்யர் கிராஃப்ட். இஸ் a final answer. Thank you.